நான் கிளம்புறேன். எனக்கு இதை வாங்கிட்டு வரணுமா? ஒன்றும் வேணாம். ஓகே, பாய். பாய். ஹலோ ஹலோ தேவி, நான் வாணி பேசுறேன். சொல்டி, ஏன் இவ்வளவு நேரமா போன் எடுக்கல? இல்லையே. என்ன உளற? என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லடி. சொல்லும் போதே தெரியுது என்னமோ அதுல இருக்குன்னு. சொல்லு. 5 வாட்டி நான் ட்ரை பண்ணது கூட தெரியாம உனக்கு அப்படி என்ன வேலை? அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல, விட்ரி. வேணாம் திவி, உனக்கு பொய் சொல்ல வராது. ட்ரை பண்ணாத. நான் என்ன போய் சொன்னேன்? உண்மையை மறைக்கிறதும் பொய் தான். எந்த உண்மையா மறைச்சேன்? அத நீ தான் சொல்லணும். நேர்ல வா, சொல்றேன். இப்ப என்னால நேர்ல வர முடியாது, ஆபீஸ் கிளம்பிட்டு இருக்கேன். அப்ப நான் சொல்ல வேணாமா? வேணாம், எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன தெரிஞ்சு போச்சு? சக்தியை உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல போறேன், அதானே? ஏய், எப்படி இப்படி கரெக்டா சொல்ற? போன்ல வெக்கப்பட்டு வழியும் போது தெரியுதே நீ வசீகரா சாங்குக்கு ரெடி ஆயிட்டன்னு. சீ, பொடி. டிசைட் பண்றதுக்கு லேட் பண்ண மாதிரி சொல்றதுக்கும் டிலே பண்ணிடாத என்ன? சரி, உன்னை எப்ப பார்க்க முடியும்? நாளைக்கு மீட் பண்ணுவோம். ஓகே, பாய். பாய். பேரவர் வழங்கும் காதலிக்க நேரமில்லை. ஒரு திவ்யா, நான் கிளம்புறேன். சக்தி, ஒரு நிமிஷம். இந்தா எடுத்துக்கோ. என்னது? ஸ்வீட் நானே செஞ்சேன். ஐயோ, ஆபீஸ் கிளம்புற டைம்ல எதுக்கு வீர விளையாட்டு? ம். சரி, இந்த புடி. நிஜமா சொல்லு, இது நீயே பண்ண? ஏன், நல்லா இல்லையா? சூப்பரா இருக்கு திவ்யா. உன் ஸ்வீட்ல பண்ண தெரியுமா? ஸ்வீட்ஸ்ல அம்மா தான் எக்ஸ்பர்ட். நான் எல்கேஜி தான். அப்ப இப்ப எதுக்கு நீ ட்ரை பண்ண? டிகிரி முடிச்சப்ப ட்ரை பண்ணது தானே? ஆமா, ஸ்வீட்ல கொடுத்த அஸ்திரா என்ன சந்தோஷமான விஷயம்? சொல்லவே இல்ல. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. பர்த்டே எதுவும் அவ்வளவு டல்லா ட்ரெஸ் போட்டிருக்க? சொல்லியிருந்தா ஒரு புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருப்பேன்ல. இரு. எனக்கு பர்த்டேன்னு யார் சொன்னது? கையில ஸ்வீட் கொடுத்து சந்தோஷமான விஷயம் சொன்னா வேற என்னவா இருக்கும்? நீயே சொல்ல. அது தெரியல தானே உனக்கு கேட்கறேன். கொஞ்சம் யோசியேன். ஆபீஸ்ல ஒர்க் ப்ரமோஷன், உங்க அப்பா அம்மாவோட அறுவை கல்யாணம், கரெக்டா? நீ எங்கிட்ட கேட்ட நான் இப்படி ஏதாவது குண்டக்கா மண்டக்கான்னு சொல்லுவேன். பேசாம என்ன விஷயம் நீயே சொல்லிடு. என்னால இப்ப சொல்ல முடியாது. ஏன்? அத நினைச்ச உடனே சொல்லலாம் முடியாது சக்தி. ஓபன் டேட் போட்டு சொல்றது என்ன சினிமா கதையா? இப்படி நக்கல் பண்ணா நான் சொல்ல மாட்டேன் சக்தி. சரி சரி, நான் எதுவும் சொல்ல, நீ சொல்லு. சரி, ஆபீஸ்ல இருந்து எப்ப வருவ? எங்க கேக்குற? சொல்ல. நார்மலா 6 ஆயிரும். அப்பா ஓகே, நீ ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே நான் சொல்றேன். என்ன திவ்யா, பில்டப் எல்லாம் விஜய் டிப்ரோமா மாதிரி பயங்கரமா இருக்கு. விஷயம் அந்த அளவுக்கு வெயிட்டா இருக்குமா? ஒரு சின்ன லீடு கூட இல்லனா ஈவினிங் வரைக்கும் டென்ஷன் ஆகும். லீட் எல்லாம் தர முடியாது. விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஈவினிங் சீக்கிரமா வா. ஆபீஸ் லீவ் போட்டு வீட்ல இருந்தா சொல்லுவியா? ஓ, சொல்லுவேனே. உன் ஆபீஸ்க்கு போனை போட்டு நீ வெட்டியா லீவ் எடுத்து வீட்ல உட்கார்ந்திருக்கேன்னு எல்லார்கிட்டயும் சொல்லுவேன். என்ன திவ்யா காமெடி பின்ற? நீ எப்படி கேட்டாலும் விஷயத்தை ஈவினிங் தான் சொல்லுவேன். நீ இப்ப ஒழுங்கா வேலைக்கு போ. ஓகே, நான் கிளம்புறேன். ஈவினிங் நீ சொல்ல போற விஷயம் சப்புன்னு இருந்துச்சு, நான் டென்ஷன் ஆகுறேன். அதெல்லாம் கவலைப்படாத. சால்ட் அண்ட் பெப்பரை பக்கத்திலே வைக்கிறேன், தேவையான அளவுக்கு போட்டுக்கோ. இத பாரு, கவுண்டர்ல காமெடி பின்ற. உனக்கு என்னமோ ஆயிருக்கு. கிளம்புறியா? ஈவினிங் மீட் பண்ணுவோம்.
திவ்யா மேட் என்னன்னு தெரிஞ்ச ஒரு வசதி இருக்கு. நான் அதுக்கேற்ற மாதிரி உனக்கு ஒரு gift வாங்கிட்டு வருவேன். ஒன்னும் தேவையில்ல. இல்ல திவ்யா, அது வந்து இப்படியே பேசிட்டு இருந்தா இங்கே ஈவினிங் ஆயிடும். நீ கிளம்பு. ஓகே, see you. ஹலோ திவ்யா, நான் தான் வாணி பேசுறேன். ஏண்டி உன் மொபைலுக்கு என்னாச்சு? ஏன் லேண்ட் நம்பர்ல இருந்து கூப்பிடுற? ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஃபோன் பண்ணும்போது ஏன் துருவி துருவி கேள்வி கேக்குற? சரி சொல்லு. நான் ஆபீஸ் போற வழியில சக்தியை பார்த்தேன்டி. ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தோம். என்கிட்ட என்னமோ வளரணும். என்ன சொன்னா? அவ என்ன சொன்னாங்கிறது இருக்கட்டும், நீ அவங்கிட்ட என்ன சொன்ன? ஏன் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லுடி. என்ன சொன்ன? அதான் உனக்கு தெரியுமே. நேத்தே உன்கிட்ட சொன்னல. சொல்லிட்டல, மறந்தே போச்சுப்பா. இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ண. ரிப்பீட்டா? இன்னொரு தடவை சொல்ல சொன்னேன்டி. நீ நேர்ல வா சொல்றேன். இல்ல நான் ஆபீஸ் போயிட்டு இருக்கேன் திவ்யா. நேர்ல எல்லாம் வர முடியாது, நீ போன்லயே சொல்லு. அப்ப ஆபீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றேன். அப்ப சக்தியும் கூட இருப்பானே, ரெண்டு பேருக்கும் நீயே எப்படி சொல்லுவ? அது நான் கவலைப்பட வேண்டிய விஷயம். நேர்ல வானா வர வேண்டியது தானே. என்ன பதிலே காணோம்? அது என்ன சொல்றதுன்னு தெரியலையா சக்தி? எப்படி திவ்யா கண்டுபிடிச்ச? நீ போன் பண்ணதுக்கு முன்னாடி தான் நான் வாணிகிட்ட பேசிட்டு இருந்தேன். உடனே வாணின்னு சொன்னதுனால தான் டவுட் வந்துருச்சு. மத்தபடி வாய்ஸ் எல்லாம் டிட்டோ அப்படியே இருக்கு. ஒரு நிமிஷம் நானே அமர்ந்து போயிட்டேன். உனக்கு மிமிக்ரி எல்லாம் பேச வருமா? ஓரளவுக்கு மிமிக்ரி பண்ணுவேன். ஏங்க என் வாய்ஸ்ல பேசி காட்டு பாப்போம். இது பாரு சக்தி, நீ அழகா இருக்கன்னு சொல்லல, ஆனா நமக்குள்ள பயமா இருக்கு. நீ அழகா இருக்கன்னு சொல்லல, ஆனா நமக்குள்ள பயமா இருக்கு. எப்படி? அப்படியே வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி கேட்ட மாதிரி இருக்கு. வேற யார் வாய்ஸ் எல்லாம் பேசுவ? எம்ஜிஆர்ல இருந்து ஜெயம் ரவி வரைக்கும் எல்லார் வாய்ஸும் ஓரளவுக்கு பேசுவேன். ஏய் எனக்கு தனுஷ் மாதிரி பேசி காட்டேன். பேசுறேன், ஆனா அது முன்னாடி அந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லு. அது முடியாது, அது ஈவினிங் தான். ப்ளீஸ் திவ்யா, என்னால ஒர்க்ல கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. டென்ஷனா இருக்கு. ப்ளீஸ் திவ்யா சொல்ல, ப்ளீஸ் ப்ளீஸ். வாணி வாய்ஸ்ல மிமிக்ரி பேச தெரியுது, ஒழுங்கா ஒர்க் பண்ண தெரியலையா? திவ்யா உனக்கு என்ன பத்தி தெரியாது. கிளைமாக்ஸ் தெரிஞ்சப்பதான் நான் படத்துக்கே போவேன். ஏன்னா சஸ்பெண்ட் தாங்க முடியாது திவ்யா. இன்னும் 5 hours தான் இருக்கு, எப்படியாவது தாங்கிக்கோ. திவ்யா ப்ளீஸ் திவ்யா, என்னால 5 hours வெயிட் பண்ண முடியாது. ப்ளீஸ் சொல்ல ப்ளீஸ். நோ சாரி, என்னால சொல்ல முடியாது. நீ சொல்லணும்னா என்னால ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும். என்ன கெஸ் பண்ண முடியுது? நான் சொல்ல மாட்டேன். நீ கேட்டா நான் சொல்லுமா, நான் கேட்டா நீ சொல்ல மாட்டேன். ஏய் சொல்ல. இந்த கதையே வேணாம். நான் கேட்டா நீ சொல்ல மாட்டேன், நீ கேட்டா நான் சொல்லுமா? ஓகே சக்தி, வேலை நேரத்துல ஓபி அடிக்காத, ஒழுங்கா வேலையை பாரு. ரொம்ப முக்கியம். வேலை நேரத்துல அட்வைஸ் பண்ண மாட்டான். ஓகே பை பை. வழங்கும் காதலிக்க நேரமில்லை, ஒரு சிறிய இடைவேளைக்கு. என்னடா இது பில்லா படத்து செட்டுமா இருக்கு? டேய் என்னடா இது எஸ்கி பார்னு சொல்லிட்டு எஸ்கிமோஸ் வாழ்ற பனி பிரதேசத்துக்கு கூட்டு வந்திருக்கிற?
சொல்லி இருந்தா கேப்டன் மாதிரி லாங் கோட் எல்லாம் போட்டு வந்திருப்பல்ல. Hello, Yes, sir. Mote. Welcome to the bar. ஓஹோ Feeling cold? யா thank you டா. You want a jacket? ஓ Here. வெளியில Thank you. ஸ்வெட்டர் போட்டு உள்ள குவார்டர் போடணுமோ? அதான் அந்த பப்போட ஸ்பெஷாலிட்டி மச்சி. ஸ்டார்ட் மியூசிக். Yeah, sure, sir. I'm the DJ. மச்சான் உனக்கு இப்பதான் குரு வொர்க் அவுட் ஆயிருக்கு. மச்சான் அவ என்ன சொல்ல போற டென்ஷனா இருக்குடா. என்ன பெருசா சொல்லிர போறா? ஐ லவ் யூ, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாது, இப்படி கேட்டு புளிச்சு போன போரான பழைய டயலாக சொல்ல போறா. மச்சான் விஷயம் டயலாகும் பழசா இருந்தாலும் பரவாயில்லடா. அவ சொல்லும்போது கேக்குற கிக்கே தனிடா. இதத்தான் நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், கேக்குறியா? ஏய், காதலிக்க நேரம் இல்லை டைட்டிலுக்கு தகுந்த மாதிரி பிஸியா இருந்தா தான் ஆடியன்ஸ் ஒத்துக்குவாங்கன்னு. இப்ப என்னாச்சு? ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே உல்டாவாயிருச்சுல. புரியுது மச்சான். ஒரு விஷயம் தானா நடக்கிறதுக்கும் யதார்த்தமா நடக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. ஓஹோ, தானா வந்து விழுந்தா கேட்ச் புடிச்சுக்கலாம், வீணா எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்ன்றியா? நான் அப்படி சொல்லடா. என்ன நொப்படி சொல்ல? ஏண்டா ஒரு பொண்ணு ப்ரொபோஸ் பண்றதுக்கு முன்னாடி எவ்வளவு தில்லா ஸ்வீட் கொடுத்து ப்ரோமோ எல்லாம் காட்டியிருக்கா, நீயும் இருக்கியே. டேய், அவதான் இன்னும் சொல்லல, அதுக்குள்ள நீ ஜட்ஜ் பெல் அடிக்கிற. நீயும் ஏண்டி சீரியல் ஹீரோயின் மாதிரி ஆயிட்ட? என்ன சொல்ற? ஆமா, ஒரு வார்த்தையில சொல்ல வேண்டிய விஷயத்த ஒரு எபிசோடுக்கு இழுக்கிற. காலையில அவ்வளவு டைம் இருந்ததுன்னு சொன்னல, அப்பயே சொல்லிருக்க வேண்டியதானே. எதுக்கு ஈவினிங் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ற? நீ ஈஸியா சொல்ற. சொல்றவங்களுக்கு தானே கஷ்டம் தெரியும். அப்படியே சொன்னாலும் அவன் எப்படி எடுத்துப்பான்னு தெரியலையே. எடுத்துக்கிறதா? தாவி வந்து கேட்ச் புடிச்சி சம்மர் ஷாட்ல அடிச்சு துள்ளி குதிப்பான். இந்த காலத்து பசங்களை பத்தி உனக்கு தெரியாது திவி. நாம ப்ரப்போஸ் பண்றதா அவனுங்க ரொம்ப லைக் பண்ணுவானுங்க. உண்மையாவா? நீ தெலுங்கு படம் ஹிந்தி படம் எல்லாம் பாக்குறதே இல்லையா? அதுல ஹீரோயின் தான் முதல்ல ப்ரப்போஸ் பண்ணுவாங்க, அப்புறம் தான் ஹீரோ அவ பின்னாடி சுத்துவாரு. அது சினிமாக்கு ஓகே, ரியாலிட்டிக்கு ஒத்து வருமா? ஆமா, சினிமால வரதான் லைஃப்லயே நடக்குது. நீ உன்னையே குழப்பிக்காத. இன்னைக்கு மட்டும் நீ சொல்லலனா உன் மனசுல என்ன இருக்குன்னு நானே அவங்கிட்ட சொல்லிடுவேன். ஏய், அப்புறம் என்னடி இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி பூச்சாண்டி வேலை காட்டுவேன்? வேர்ல்டுல எல்லாம் ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு, அந்த ஸ்பீடுக்கு ஏத்த மாதிரி நாமளும் ஃபாஸ்டா போக வேண்டாமா? பயமா இருக்குடி. எதுக்கும் பயப்படாது, எதுவும் ஆகாது மச்சான். நீ எதிர்பார்க்கிற விஷயத்த அவ சொல்றதுக்கு முன்னாடி பாட்டு நீயே சொல்லிரு. அதிரடி தாக்குதல் தான் அவசரத்துக்கு கை கொடுக்கும். இல்ல மச்சான், இன்னைக்கு அவ இருக்கிற மூட பார்த்தா அவளே வந்து ஐ லவ் யூ சொல்லுவான்னு தோணுது. ஆனா ஒரு சின்ன டவுட். டவுட்டே வேணாம், இது லவ் ஃபீவரே தான். நீ சொல்ற சிம்டம்ஸ் எல்லாம் இதுக்கு தான் வரும். ஓசி சரக்கு ஆசைப்பட்டு சொல்ற நினைக்காத, உள்ள இருந்து ஃபீல் பண்ணி உணர்ந்து சொல்றேன்டா, கன்ஃபார்ம்டா. இது லவ் லவ் லவ். இங்க பாரு தேவி, அவனுக்கு பிடிச்ச கலர்ல ட்ரெஸ் போட்டுக்கோ, சூப்பரா மேக்கப் பண்ணிக்கோ. அவ வரும்போது சும்மா காதல் தேவதை மாதிரி நில்லு. அவ பார்த்ததும் அப்படியே அசந்து போயிடணும். அதெல்லாம் ஓல்ட் ஸ்டைல் பா. இப்படியே கேஷுவலா இருந்து பேசும்போது சிம்பிளா கன்வே பண்றது லேட்டஸ்ட் ஸ்டைல். அதனால தெரிஞ்ச வரைக்கும் தப்பா சொல்லி கடிய போடாத. ஏதாவது உருப்படியான டிப்ஸ் இருந்தா சொல்லு, இல்லனா இடத்த காலி பண்ணு. லவ் பண்றதுக்கு நிறைய டிப்ஸ் சொல்லலாம், ஆனா லவ் ப்ரப்போஸ் பண்றதுக்கு டிப்ஸ் சொல்ல முடியாதுடி. அது ஒரு அசட்டு தைரியம். கேட்ட அந்த வேர்ட் மாதிரி ரிசல்ட் எப்படி வேணாலும் இருக்கும். துணிஞ்சிட்டா சொல்லிடலாம், இல்லனா கடைசி வரைக்கும் சொல்லவே முடியாது. சோ நான் இப்ப கிளம்புறேன். நீ கொஞ்சம் பிளாஷ்பேக் எல்லாம் ஓட்டி பார்த்து ஃபீல் பண்ணி வை. ஓகே, ஆல் தி பெஸ்ட். மச்சான் நீ விட்டா நீ லவ் பத்தி பேசிட்டு போடா. கிளம்பலாம், டைம் ஆச்சுடா, வாடா. வீட்டுக்கு போய் என்னடா பண்ண போறேன்? இதே பெக அங்க அடிக்க போறேன் தனியா. அட்லீஸ்ட் இங்க இருந்தா இவளை பாத்துக்கிட்டே இன்னொரு 4 பேக் தாய்க்கிருவேன். மச்சான் ஏற்கனவே அதிகமா குடிச்சிருக்க, இது மாதிரி குடிச்சனா வீட்டுக்கு போக முடியாது. வா. எதுக்கெல்லாமோ குடிக்கிறேன். என் ஃப்ரெண்டுக்கு ஒரு நல்லது நடக்குன்னா அந்த ஜாலிக்கு நான் குடிக்க கூடாதா? அதுவும் இல்லாம அபூர்வமா நீயே கூப்பிட்டு அட்வான்ஸா ட்ரீட் வைக்கிறேன். அத நான் மிஸ் பண்றேனா? மச்சான் இன்னைக்கு போதும்டா, நாளைக்கு இதோட பெரிய ட்ரீட் ஆக்குறேன்டா. வாடா போலாம். டேய் அப்படியா? நிஜமா? சத்தியமாடா? ப்ராமிஸாடா? ஓகே, அப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிடல. இவ்வளவுதானே? உனக்கே தெரியும்ல, நான் ஒரு காரியத்தை தொட்டுட்டா அதை முடிக்கிற வரைக்கும் எந்திரிக்க மாட்டேன்னு. சரி சரி, சீக்கிரம் முடிடா, போலாம். டேய்
யா கம் பேபி ஒன் மோர் ஓகே